என்னது? சூரியன் மறையவே மறையாதா? அட ஆமாங்க. பொதுவா சூரியன் கிழக்குல தோன்றி மேற்குல மறையும். அது இயற்கை. ஆனா, அந்த இயற்கையே சில அதிசயங்களையும் நிகழ்த்துதுங்க. ஆமாங்க. சில இடங்கள்ல சூரியன் மறைவதே கிடையாதாம். 24 மணி நேரத்துல குறைந்தது 20 மணி நேரம் வரை இங்கெல்லாம் பகலா தான் இருக்குமாம். அப்படிப்பட்ட இடம் எது எதுன்னு பார்ப்போம். 1வது இடத்துல நார்வேங்க. இது சூரியன் தங்குற இடம் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்க சூரியன் மறைவதே கிடையாதாம். ஒரு நாளைக்கு சுமார் 20 மணி நேரம் வரை சூரிய ஒளி பிரகாசமா இங்க வீசுதான். அங்குள்ள நார்த் ஆர்டிக் பகுதிகளில் இந்த அதிசயத்தை நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோமாக்கும் ஐஸ்லாந்துங்க. ஐஸ்லாந்து நாடு வித்தியாசமான நில அமைப்புகளை கொண்ட நாடா இருக்கு. எங்கு பார்த்தாலும் அழகிய நீர்வீழ்ச்சிகளும் எரிமலைகளும் பனிப்பாறைகளும் மட்டுமல்லாமல் ஏராளமான வெந்நீர் ஊற்றுகளையும் கொண்ட அழகிய நாடாக இந்த ஐஸ்லாந்து இருக்குங்க. 3வது இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோமாக்கும் கனடாங்க. கனடால வடகிழக்கு மாகாணங்கள்ல கோடை காலத்துல 50 நாட்கள் பகலாகவே இருக்குமா இங்க. அந்த சமயங்கள்ல அங்க உள்ளவங்க மீன் பிடித்தல் வேட்டையாடுதல் போன்றவற்றை அங்க நடத்திக்கிறாங்க. அடுத்து 4வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோமாக்கும் ஸ்வீடனுங்க. நீங்க எப்ப ஸ்வீடனுக்கு போனாலும் ஸ்டாக்ஹோம் பகுதிகளில் இரவு நேரங்களில் சூரியனை ரசிக்க முடியும். ஸ்வீடனின் தலைநகர் பகுதியில் சூரியன் நடுராத்திரியில் மறைந்து அதிகாலை 4 மணிக்கு திரும்பவும் வந்துவிடுமாங்க. குறைந்தது 21 மணி நேரம் வரை அங்கு பகலா தான் இருக்கா. ஸ்டாக்ஹோம் 30% வரை நீர்வழித்தடங்களை கொண்டதா இருக்குங்க. இது 14 தீவுகளை உள்ளடக்கியதா இருக்கு. அடுத்த 5வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோமாக்கும் பின்லாந்துங்க. எப்போதுமே விளையாட்டும் கொண்டாட்டமும் நிறைந்த நாடாக இந்த பின்லாந்து இருக்குங்க. இங்கு நடுராத்திரியில் சூரிய வெளிச்சத்தில் தான் பெரும்பாலான கொண்டாட்டங்கள் அமைந்திருக்கும். அங்கு மே ஜூன் ஆகிய 2 மாதங்கள் சூரியன் மறைவதே கிடையாதாம். அங்குள்ள மக்கள் இரவு நேரங்களில் படகு சவாரி மீன் பிடித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுகிறார்கள்.